இதுதான் அகேரோ கேலக்ஸி ஏர் ஃப்ரையர். இது வந்து நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆயில் இல்லாமல் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பையன் வந்து டயட்டில் இருக்கான். ஸோ அவனுக்காக ஆயில் இல்லாமல் குக் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதில் அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு பிளேட் இருக்குது. ஸோ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா நடுவில் வருது பாருங்கள். இந்த டிஸ்பிளே வந்து இந்த மேலே இருக்க கிளாஸ் பேனலில் வருது. ஸோ இதுதான் பவர் பட்டன். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் எவ்வளோ வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து சிக்கன் 65 பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 1/2 அன் ஹவர் முன்னாடி 400 கிராம்ஸ் சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பவர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா டைம் வந்து நான் 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். வச்சு ப்ரீ ஹீட் பண்ணுறேன். வெறுமனே இதை வந்து முதல்ல ஹீட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் 180லே இருக்கட்டும். ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டேன். அது ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம பெசரி வச்ச சிக்கன் வந்து மேரினேட் ஆகிடும். நீங்கள் 65க்கு எப்படி பெசருவீங்களோ அதே மாதிரி பெசரி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு அந்த பவுலு. ஸோ சூடாக இருக்கும். ஸோ ஜாக்கிரதையாக ஒன்று ஒன்றா இதை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. சிக்கனை கையில் சுட்டுக்காமல் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. மேலே இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இது மாதிரி. இது 400 கிராம்ஸ் சிக்கன் இது. ஸோ இது இந்த பவுலில் வச்சுட்டு திரும்பியும் உள்ளே வச்சுட்டு, நான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால நான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து அதே 180 டிகிரிலே இருக்கட்டும். ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள். கொஞ்சம் ஃபுல்லாக குக் ஆகலை. ஸோ அதனால் திரும்பியும் நான் வந்து டைமர் வச்சு திரும்பியும் வச்சுருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நீங்கள் வச்சு பார்த்துட்டு திரும்பி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். வேணும்னா பழக உங்களுக்கே வந்து டைம் செட் ஆகிடும். இப்போது குக் ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்து பார்த்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இதில் இருக்க ஆயில் இருக்கு இல்லையா, அது வந்து அடியில் கலெக்ட் ஆகிருக்கு. நம்ம இதில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட நம்ம விடவே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியான 65 ரெடி ஆகிடுச்சு இதில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.